சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, உட்பிரகாரத்திலே 2 சத்தியங்களை அனுசரித்து சுத்தம் பெறவும், பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெறவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தமாகிய ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தமாகிய நன்மையையும் தொடர்ந்து மகாபரிசுத்தத்தை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள மகாபரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியில 2 சத்தியமாவது இருக்கின்றன. 1, ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற புதிய உடன்படிக்கையின் சத்திய தேவ செய்தி. 2, ஜீவ கிருபையை வெளிப்படுத்துகிற சத்திய ஜெப நேரமாக இருக்கிறது. இந்த 2 தெய்வம் நமக்கு மகாபரிசுத்தத்தை கொடுக்க இருக்கிறார். சத்திய தேவ செய்திய நம்முடைய தெய்வம் நம்ம எல்லாருடைய இருதயங்கள்லையும் எழுதி வைக்க போகிறார். ரொம்ப கவனமா செய்தியை கேட்டாதான் நம்முடைய இருதயங்கள்ல அவை எழுதப்படும். நம்ம இருதயங்கள்ல அவை எழுதப்படுகிறதுனால நம்ம குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த முடியும். தேவனுக்கு சொந்த ஜனமா வாழ முடியும். அவன் நமக்கு சொந்த தெய்வமாகவும் இருக்கக்கூடும். என்றைக்கும் சத்திய தேவ செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ஆவியின் கனியற்ற சத்தியம். தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதற்காக வேத வசனங்களை புரிந்து கொள்ள இருக்கிறோம். கலாத்தியர் 5:22, ஆதியாகமம் 50:16, ரோமர் 11:22. தலைப்பு எழுதி வசனங்களை குறிச்சாச்சு அப்படின்னா இந்த 3 வசனங்களையும் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொருத்தர் நல்ல சத்தமா தேவ மகிமைக்காக வாசிக்கும் போது நாம நல்ல கருத்தா கவனமா கேட்போமா?
சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் ஆவியின் கனின்னு சத்தியம் கேட்டிருக்கோம். இந்த ஆவியின் கனி அற்று போகக்கூடிய தடையா இருக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அடுத்தபடியா வரக்கூடிய வார்த்தை என்னங்க? இதுவும் ஒரு ஆவியின் கனி தாங்க. இந்த ஆவியின் கனியை நம்ம கொடுத்து வாழணும். அதை கொடுத்து வாழ விடாதபடிக்கு தடையா என்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வாட்சி முடிச்சிருங்க. இப்ப அடுத்த வசனம் ஆதியாகமம் 50:16 ஒருவர் வாசிக்க கேட்போமா? வசனம் வாசிக்கும் போது கண்ணுல பார்க்கணும், இன்னொரு பக்கம் அத கருத்தா அப்படியே கேட்கணும். உம்முடைய சகோதரர் உமக்கு, இவ்வளவு பயங்கரமான சத்தியம் பாருங்க, இவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. அந்த பொல்லாங்க குறிச்சு என்ன சொல்லுது? அவர்கள் செய்த நீங்க எப்படி மன்னிக்கணுமா? தயவுங்கிற ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்பா பிள்ளைகிட்ட இப்படி சொல்றதுக்கு என்ன இட்டார்? மற்ற பிள்ளைகளுக்கு கட்டளை இட்டார். அந்த கட்டளைய அந்த பிள்ளைய போய் அப்படியே சொல்றாங்க, தயவு செய்து. என்ன செய்து? தயவு செய்து. தயவுங்கிற வார்த்தை வருது அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஆனா தயவு செய்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை மன்னிப்பு. தயவு செய்தல் அப்படின்னா அந்த தயவை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்னங்க? மன்னிப்பு. வேற நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த ஒரு வார்த்தை மட்டுமே இல்லைங்க, வேற நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல தலையாய வார்த்தையா நம்ம எதை எடுத்துக்கிறோம்? மன்னிப்பு. இந்த தயவுக்கு எதிரான வார்த்தையா மன்னிப்பு எடுத்துக்கிறோம். சரியா நான் சொன்னது? தயவுக்கு எதிரான வார்த்தையா மன்னிப்பை எடுத்துக்கிறோம்னு நான் சொன்னது சரியான்னு கேட்கிறேன். தயவு செய்தல் என்பது மன்னிப்பு கொடுத்தல் அல்லது மன்னித்தல். தயவு செய்யலன்னா மன்னிக்கல. சரியா விளங்கிக்கணும். நாம ஒன்றை சரியா விளங்கிக்கும் போதுதான் அதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? செய்து வாழ முடியும். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். தயவு செய்யுங்க அப்படிங்கிறான், மன்னிங்க அப்படிங்கிறான். நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன? தயவு செய்ய மாட்டேன். இப்படிதான் விளங்கிக்கணும். சரி, அடுத்த வசனம் சங்கீதம் 25:7. அதை எழுதிக்கிட்டு அதை வாசிக்க கேட்போம். சங்கீதக்காரன் இப்படி சொல்றான் தெய்வத்துக்கிட்ட. அவன் 7 வயசுல, அதாவது வாலிப வயசுல பாவங்களையும் மீறுதல்களையும் நிறைய செஞ்சிருக்கான். தெய்வத்தை பார்த்து என்ன சொல்றான்? இணையாதிரும். அப்படின்னா என்ன? அவர் தயவு பண்ணி மன்னிச்சிருக்கிறார். என்னைய மன்னிச்சதுனால அதை என்ன பண்ணாதீங்க, நினைக்க வேண்டாம்னு சொல்றோம். அப்புறம் வாசிங்க, வருது பாத்தீங்களா? என்ன வருது? கர்த்தர்கிட்ட என்ன இருக்கு? தயவு இருக்கு. கர்த்தர்கிட்ட தயவு இருக்குன்னா என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்கு. அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம். நம்முடைய தயவின் நிமித்தம் கூடவே கிருபையையும் கொண்டு வந்துகிறான். சோ தயவை தொடர்ந்து கிருபை வருது. தயவு உருவர, தயவு செயல்பட கிருபை அவசியம். இன்னைக்கு நம்ம கிருபையை பத்தி அதிகமா பார்க்கணும். தயவை பற்றி, அந்த தயவுங்கிற ஆவியின் கனி நம்மிடத்தில் வெளிப்படாம இருக்குது அப்படின்னா அதற்கான குணக்கேடு
குணநலத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? தயவுங்கிற ஆவியின் கனி என்னிடத்துல வெளிப்பட்டதுன்னா அது குணநலம். என்னிடத்துல தயவுங்கிற ஆவியின் கனி வெளிப்படல அப்படின்னா குணக்கேடு. கவனமா கேட்கணும். இப்ப நம்ம உபதலைப்பு எழுத போறோம். உபதலைப்பு எப்படி எழுதணும் அப்படின்னா, தயவுக்கு தடையான மன்னியாமை. இப்ப நம்ம உபதலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதுக்கான வசனங்களை குறிப்போம். அப்போஸ்தலர் 16:39, மத்தேயு 6:15, மத்தேயு 18:35, யாத்திராகமம் 32:32, லூக்கா 23:34, கொலோசையர் 3:13, கடைசியாக எபேசியர் 4:32. தலைப்பு எழுதணும். அதுக்கான வசனங்களை குறிச்சோம். அந்த வசனங்களை வாசித்து உபதலைப்பை எடுத்து எழுதணும். கான வசனங்கள்லாம் குறிச்சாச்சு. இப்ப நம்ம எல்லாரும் கண்களை மூடி, எனக்கு நாம கேட்க இருக்கிற சத்தியம், உடன்படிக்கையின் செய்தி, சத்திய தேவ செய்தி நம்முடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய அளவிற்கு, நம்மை உணர்த்துவிக்கக்கூடிய அளவிற்கு தெய்வம் நம்மோடு பேச வேண்டும். அவருடைய இருதயங்கள் அவருடைய சத்தியம் எழுதப்படணும். கண்களை மூடி செவிக்கு ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு சத்திய தேவ செய்திக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். தெய்வீக நாமங்களை, சத்திய நாமங்களை, எங்களுடைய மனதார ஸ்தோத்திரங்களை சொல்லி துதிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க எங்க இருதயங்கள்ல எழுதின சத்தியங்களுக்காக, வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக கூடா கோடி நன்றி 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 செலுத்துகிறோம். ஒருவரே பரிசுத்தர் 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 என்று தொழுது சேவிக்கிறோம். இன்றைக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுடைய இருதயங்கள் அவருடைய வார்த்தையினால் நிரப்பி எழுத சத்திய தேவ செய்தி எங்களோடு பேச இருக்கிறீர். ஆவியின் கனியற்ற சத்தியத்திலே தயவு செய்யாமல், தயவு என்ற ஆவியின் கனியை வெளிப்படுத்தாமல் நாங்கள் வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய மன்னியாமையை குறித்த ஆவியின் கனியற்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி எங்களுக்குள்ளாக எழுதி வைக்கும்படி செபிக்கிறோம். இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதிலிருந்து நாங்கள் உணர வேண்டிய சத்தியத்தை பகுத்து பிரித்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுக்கும்படி செபிக்கிறோம். இந்த சத்தியத்தை நாங்க கேட்டு முடிக்கும் போது எங்க வாழ்க்கைய புதிய உடன்படிக்கையின் ஜீவ வார்த்தையின்படி வாழ்வதற்கு நல்ல தீர்மானம் எடுக்க எபிரேயர் 4:12 எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு கூட செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு பெருகுவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபையாக, சத்திய மார்க்க சபையாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக
அவருடைய புத்திரராக புத்திரிகளாக நாம் காணப்படுகிறோம். ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்கேயும் நமக்கு கிடைக்காது. தெய்வம் நம்முடைய கிருபையினால இதை நம்ம கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்ட நாம தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய புத்திரரா புத்திரியா வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக ஆவியின் கனிய ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தி வாழணும். அப்படி நாம வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஆவியின் கனியில ஒன்றுதான் தயவு. பல நேரங்கள்ல நம்ம மற்றவங்க கிட்ட தயவை கேட்கிறோம். ஆனால் நம்ம தயவு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாழணும். நமக்கு மற்றவங்க தயவு செஞ்சா ரொம்ப நல்லதா நினைக்கிறோம், எப்படியோ தயவு வாங்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம மற்றவர்களுக்கு அதிகமாய் தயவு செய்து வாழ வேண்டும், ஆவியின் கனியை செய்து வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது இல்லை. ஆத்மாவ ஆவியின் கனிய நிறைவேற்றுகிற உணர்வுக்குரியவர்களா நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மனம் திரும்பணும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பி மாறுவதற்கு என்ன தேவை அப்படின்னா சத்திய தேவ செய்தி தேவை. அதுக்காகதான் நம்ம எழுதுகளை தெய்வம் எழுதிக்கிட்டே வர்றார். தயவு வெளிப்பட வேண்டும். அது வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தயவு வெளிப்பட்டுச்சுன்னா மன்னிப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது வெளிப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா மன்னியாம என்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கு. யாரையும் என்ன பண்றது கிடையாது, மன்னிக்கிறது கிடையாது. தெய்வம் தயவு செய்கிறவர், அதாவது மன்னிக்கிறவர். தெய்வம் யார மன்னிச்சிட்டாரோ அந்த நபருடைய குற்றங்களை ஒருபோதும் நினைப்பதில்லை. அதுக்கு வேற நிறைய வசனங்கள் இருக்கு. தெய்வம் தயவு செய்கிறார், தெய்வம் மன்னிக்கிறார். தெய்வம் மன்னிக்கிறதற்கான பெரிய அடையாளம் அவர் மன்னிச்ச குற்றத்தை ஒருபோதும் நினைப்பதே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? நமக்கு யாராவது இப்படி காண்டு குற்றம், இப்படி காண்டு குற்றம், என்ன மொழின்னு கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். ஒரு சின்ன தப்பு தெரிஞ்சோ தெரியாமடியோ யாராவது நம்ம கிட்ட செஞ்சிருப்பாங்க. அத 100 வருஷம் ஆனாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிறது. எத்தனை வருஷம்? 100 வருஷம் ஆனாலும் மனசுக்குள்ள போட்டு அதை விதைச்சு அதுக்கு நல்ல தண்ணி ஊத்தி அது டெய்லி முளையுதான்னு பார்த்து, முளையிலன்னா அதுக்கு கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு அதை நல்லா செலுத்து கிளச்சு வளர வச்சு அது மரம் ஆக்கி அதுல இருந்து கனியை பறிக்கிறது. என்ன பயங்கரமான ஒரு குணம் என்னிடத்துல, நம்மிடத்துல. இப்படிப்பட்ட ஒரு குணக்கேடு நம்ம கிட்ட இருக்குதாங்கிறத கண்டுபிடிச்சு நம்மை சரி செய்து கொள்ள, நம்மை மாற்றிக்கொள்ள, நம்மை திருத்திக் கொள்ள தெய்வம் இந்த நேரத்தை கொடுக்கிறார். தயவுக்கு தடையா இருக்கக்கூடிய மன்னியாமைய 3 கோணங்கள்ல நம்ம விளங்கிக்கலாம். ஒரு பொருளுக்காக இதை சொல்றேன், பிறகு வசனங்கள் வழியா சத்தியத்தை கேட்க போறோம். மன்னியாம என்கிட்ட இருக்கு அப்படின்னா நான் அந்த நபரை ஏத்துக்க மாட்டேன். நான் ஒரு நபரை என்ன பண்ண மாட்டேன்? ஏத்துக்க மாட்டேன். நான் மன்னிக்கிற குணம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா நான் பெரும்பாலும் பலரை என்ன பண்ண மாட்டேன்? ஏத்துக்க மாட்டேன். அடுத்து அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டேன்? மன்னிப்பை கொடுக்க மாட்டேன். ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மன்னிப்பை கொடுக்க மாட்டேன். ஏற்காமை, கொடாமை. முடிவா என்ன அப்படின்னா தப்ப விடாமை. அவங்கள தப்பிச்சு போக விடவே மாட்டேன். அவங்க என்ன தப்பு பண்ணினாங்களோ அத வட்டியும் முதலுமா அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ணிடுவேன்? செலுத்திடுவேன்.
இதுதான் தயவு செய்யாத ஒரு குணம். தயவு செய்யணும், தயவை வெளிப்படுத்தணும். தயவு செய்யவோ தயவை வெளிப்படுத்தவோ என்னால முடியல அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியான உணர்வோட என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று விளங்கி கொள்ள வேண்டும். யார வேணா ஏத்துக்குவேன், சோவை மட்டும் என்ன பண்ண மாட்டேன், ஏத்துக்கவே மாட்டேன். இந்த ஒரு ஆளை மட்டும் என்னால என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கவே முடியாது. அத போனா போது மன்னிச்சு விட்டு, அதான் 25 வருஷம் ஆச்சு அந்த பிரச்சனை நடந்து, நான் மன்னிக்க மாட்டேன். நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 25 வருஷம் போனாலும் என்ன பண்ணுவேன், கேட்பேன். என்னான்னு ஒரு 2ல 1, 4ல 2, 6ல 3 பண்ணாம என்ன பண்ண மாட்டேன், விட்ட மாட்டேன். தப்பிச்சு போக விட மாட்டேன். என்னன்னு பாத்துருவேன். எப்படிங்க உங்களுக்கு ஆண்டவர் தயவு பண்ணி அதனால ஆண்டவரை விடுங்க. நம்ம 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 இமேஜ் என்ன வருது, நம்ம பவர் என்ன வருது, நம்ம கெத்த காட்டணுமா இல்லையா? சொத்தே போனாலும் பரவாயில்ல, கெத்த காட்டணும். நான் என்ன பண்றேன் பாரு. இந்த மாதிரி மனநிலை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்மள என்ன பண்ணிக்கணும், மனம் திரும்பி மாற்றிக்கொள்ள. நாம எழுதி கொண்ட 7 வசனங்கள்ல முதல் வசனமா இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் 16:39 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ரோமர் குடியேறின பிலிப்பு பட்டணத்துல பவுலும் அவனோட சேர்ந்தவங்களும் அங்க ஊழியங்களை பண்றாங்க. அப்படி ஊழியங்களை பண்ணும்போது ஒரு குறி சொல்லக்கூடிய ஆவி உள்ள ஒருத்தி அடிக்கடி வந்து பவுல என்ன பண்றான், டார்ச்சர் பண்றான். அவன் பார்த்தான், அந்த ஆவிய அவகிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான், வெளியே அனுப்பிட்டான். இது யாருக்கு பொறுக்கல அப்படின்னா, பிலிப்பு பட்டணத்துல இந்த குறி சொல்ற ஆவிய வச்சு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு பொறுக்கல. என்ன குறைஞ்சு போச்சு, வருமானம் குறைஞ்சு போச்சு. உடனே பார்த்தாங்க, இந்த பவுல் சும்மா இருக்க மாட்டான், இவனுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி அங்க இருக்கிற ரோம அதிகாரிகளை கூட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ரோம அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, பவுல பிடிச்சு கூட இருந்த நபரையும் பிடிச்சு எங்க போட்டாச்சு, சிறையில போட்டாச்சு. அப்புறம் பாக்குறாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சிறைச்சாலையில போட்ட சேவகர்களை கூப்பிட்டு ஏப்பா அவங்களை விடுதலை பண்ணிருப்பான் அப்படின்னு. பவுல் பார்த்தான், நம்ம கெத்த காட்டணுமா இல்லையா, நான் ஒரு ரோமேன்னு தெரியாம என்னைய பிடிச்சு அடிச்சு சிறையில வச்சுட்டு இப்ப சேவகர்கிட்ட உங்க இஷ்டத்துக்கு ஆளை அனுப்பி வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றியா நீ அப்படின்னு பவுல் கொஞ்சம் மிரட்டுறார். இதை யாரு கேள்விப்படுறா, அதிகாரிகள் கேள்விப்படுறாங்க. இப்ப அதிகாரிகள் கேள்விப்பட்ட உடனே ஒடியாடுறாங்க. யாருகிட்ட, பவுல் கிட்ட. எப்படி பேசுறாங்க, அதிகாரி வந்து தயவா பேசலாம் பாருங்க, மன்னிச்சுக்க தெரியாம தப்பு நடந்து போச்சு, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்த உடனே வந்து என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். சோ மன்னியாமை என்பது ஒரு புறம், மன்னிப்பு கேட்காமை இன்னொரு புறம். மன்னிப்பை குறிச்சு நிறைய விஷயம் கத்துக்கணும். மன்னிப்பை வச்சு நிறைய படிகள் இருக்கு. ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறது ஒரு பக்கம் தப்பு தான், ஒருத்தருக்கு தயவு செய்யாம இருக்கிறது ஒரு பக்கம் தப்பு தான். அதே மாதிரி இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் போய் என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், தயவு கேட்கணும். தயவுக்கு எதிரான மன்னியாமையை குறித்து ஆப்போசிட் சைடுல இருக்கிற பிரச்சனை என்ன, என் சைடுல இருக்கிற பிரச்சனை என்ன, எல்லாமே விளங்கணும். சில வீடுகள் எப்படி தெரியுமா, தப்ப பூரா அவங்க பண்ணிருப்பாங்க, ஆனா யார் தப்பு பண்ணதான் நினைச்சுக்குவாங்க, ஆப்போசிட்ல யாரையோ நினைச்சுக்குவாங்க. ஆனா தப்பு யாருதான் பண்ணிருப்பா, இவங்கதான் பண்ணிருப்பாங்க.
கடைசியில அவங்க நீதான் அப்படி பண்ணணும், நானும் அப்படி பண்ணேன், நீ பண்ணலையா, நான் நீ பண்ண நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. எதுக்கு நீ பண்ணதாவே வச்சுக்க, நான் தப்பு பண்ணவே மாட்டேன். இப்படி ஒரு குணம் இருக்கு. தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு என்ன பண்ணியன்னா கேட்டுறோம். இன்னொருத்தர் தப்பு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம என்ன பண்ணணும், தயவு பண்ணணும், அதாவது மன்னிக்கணும். இந்த ரெண்டையுமே இந்த முதல் வசனத்திலிருந்து நம்ம தெளிவா விளங்கிக்கிறோம். ஒரு சத்தியத்தை கவனமா கேட்கணும், சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியணுங்கிறத பார்க்கணும். இவன் அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு தயவு செய்யாதிருந்தால், மன்னியாதிருந்தால் நம்ம தயவு செய்யணுமா இல்லையா? தயவு செய்யலாங்கிறவங்க எல்லாம் கையில உயர்த்துங்க. தயவு செய்யக்கூடாதுங்கிறவங்க கையை உயர்த்துங்க. ஆனா எந்த குணம் இருக்கணுமோ அதுதான். அருமையா பாருங்க, இயேசு சொல்றாரு. யார் சொல்றா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள், அந்த நீங்கள் யாருதான்? இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள். பொருளா சொல்லும் போது மனுஷருடைய தப்பிதங்களை இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்றாரு. இயேசு தம்மை பின்பற்றி வருகிறவர்களுக்கு சொல்றாரு. உங்ககிட்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணதான் செய்வாங்க. எப்படி இயேசு? அப்படி யாரும் கேட்கல. முந்திரி கொட்ட பேரு கூட என்ன பண்ணல, அது எப்படி இயேசு? அவங்க தப்பு பண்ணுவாங்க, நாங்க பாட்டுக்கு மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாங்க மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உன் பின்னால வந்தது இருக்குதானா? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏற்கனவே என்ன பண்ணிருப்போம், உங்ககிட்ட நோ சொல்லி இருப்போம். இப்ப வந்ததுக்கு பிறகு ஆப்பு வைக்கிற மாதிரி எங்களால முடியாத ஒண்ணு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியே அப்படிலாம் சொல்லல. அதான் சொல்றாரு பாருங்க, உங்கள் பிதா, உங்கள் பிதா, பரலோகத்துல இருக்கிற பிதாவை பத்தி பேசுறார். உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ண மாட்டாரு? நீ என்ன செய்யறியோ அதான் உனக்கு தெய்வம் செய்வார். நீ தயவு செஞ்சீன்னா அவரு உனக்கு என்ன பண்ணுவாரு? உன்கிட்ட அவன் ஒரு சின்ன தப்ப இன்னைக்கு பண்ணிருக்கான், நாளைக்கு நீ ஒரு பெரிய தப்ப பண்ணுவ. இப்ப நீ அவனை மன்னிச்சுட்ட அப்படின்னா நாளைக்கு ஒன்ன நான் என்ன பண்ணுவேன்? மன்னிச்சிருவேன். மனுஷர்னு போட்டிருக்கா இல்லையா? அதுவும் பாருங்க, தப்பிதம்னு போட்டிருக்கா, தப்பிதங்கள்னு போட்டிருக்கா. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, என்னென்னமோ பண்ணுவோம். நமக்கு யாராவது ஏதோ ஒரு தப்ப இல்ல எப்படியோ பல தப்புகளை ஏதோ குற்றங்களை நம்ம கிட்ட பண்ணுவதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. பாஸ்டர், நான் கூட மத்தவங்க கிட்ட தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குதானே பாஸ்டர்? இருக்கு. அதுக்காக இதெல்லாம் வாய்ப்பா எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு அவசரம், ஒரு தெரியாம, ஒரு உணராம பிசாசுக்கு இடம் கொடுத்து ஏதோ அது வேற. ஆனா இதான் வாய்ப்புன்னு சொல்லி மற்றவங்களுக்கு நாம யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. சரி, நம்ம கிட்ட யாராவது தப்பிதங்களை பண்றாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்காம நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணக்கூடாது? நடத்தக்கூடாது. சில நேரங்கள்ல சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர் பிள்ளைகிட்ட தப்பு பண்ணுவாங்க. பெற்றோர் பிள்ளைகிட்ட என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணுவாங்க. எல்லா குடும்பங்களும் இல்லை, ஐயோ ஒண்ணு. ஆனா பல குடும்பங்கள்ல பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணுவாங்க. பல குடும்பங்கள்ல மனைவி கணவன் தப்பு பண்ணுவாங்க. ஆனா பெரும்பாலான குடும்பங்கள்ல மனைவி கிட்டதான் புருஷன் அதிகமா தப்பு பண்ணுவாங்க. எந்த குடும்பத்துல என்ன நடக்குதோ தெரியாது. ஆனா நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்துல நம்ம கிட்ட யாராவது என்ன மாதிரியான தப்புகளை செஞ்சிருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? அதெல்லாம் இல்லைங்க, என் தப்பு ஆண்டவர் மன்னிக்கணும். நான் காலையில மீறுவேன், மத்தியானம் அக்கிரமம் பண்ணுவேன், ராத்திரி பாவம் பண்ணுவேன்.
எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஆனா என்கிட்ட கொசு அளவு, நான் யானை அளவு பாவம் பண்ணுவேன். ஆனா என்கிட்ட யாராவது கொசு அளவு தப்பு பண்ணா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். எப்படி நான் மன்னிக்கிறது? நான் எவ்வளவு பெரிய ஆளு, யானை அளவு பாவம் பண்றேனா இல்லையா, நல்லா மன்னிக்க மாட்டேன். தயவு செய்து குணத்தை கண்டுபிடிக்க. எதை கண்டுபிடிக்க? என்னுடைய குணத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நான் அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம். கணவன் மனைவியை பார்க்காதீங்க, மனைவி கணவனை பார்க்காதீங்க, பெற்றோர் பிள்ளைகளை பார்க்காதீங்க, பிள்ளைகள் பெற்றோரை பார்க்காதீங்க, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்க்காதீங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி சிந்திக்காதீங்க. எதை பற்றி நான் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். என்னிடத்திலே தயவு பண்ணுகிற காரியம் இருக்கிறதா, என்னிடத்திலே மன்னிக்கிற குணநலன் இருக்கிறதா, இல்ல மன்னியாமை என்கிறதான உணர்வு இருக்கிறதா? என்கிட்ட என்னோட பழகக்கூடிய, என்னோட ரொம்ப அதிக நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரரு திடீர்னு பயங்கரமா கோச்சுக்கிட்டாரு. ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி கோவிக்கிறாரு அப்படின்னு. இப்ப அவர் கோச்சுக்கிட்டதை நான் மன்னிக்கணுமா, அப்படியே மனசுல வச்சுக்கணுமா? மன்னிக்கணும். அப்படி மன்னிக்கிறேன்னா என்கிட்ட என்ன குணம் வெளிப்படுது? ஆவியின் கனியாகிய தயவு வெளிப்படுகிறது. பிறகு அதை மன்னிக்கவும், அதை மனசுல வச்சுக்காம இருக்கவும் தெய்வம் கிருபை அளித்தார். இந்த உணர்வு நமக்கு வேணும். அடுத்த வசனம், ஐயோ தப்பா எழுதிட்டாங்களோ, நீங்களும் அவனவன் தன் தன், நம்ம வேணா இப்படி வாச்சலாம் சிஸ்டர், அயலான் செய்த தப்பிதங்களை. இது நல்லா இருக்குல்ல? வேணா உங்களுக்காக நான் எப்படி ஒரு வார்த்தையை சொல்றேன், பிறன் செய்த தப்பிதங்களை. இது நல்லா இருக்கு சிஸ்டர், சிஸ்டர் இது நல்லா இருக்கு, பிறன் நல்லா இருக்கு, அதை போட்டு வாசிங்க சிஸ்டர். வாசிங்க. தன் தன், வாசிக்க மாட்டாங்களாட்டுக்கு, சரி அவங்களுக்காக வாசிடுவான். தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை. ரொம்ப இடிக்குதே சிஸ்டர். என்ன பூர்வமாய் மன்னிக்கிறதே பெரிய விஷயம். மனப்பூர்வமா மன்னிக்கிறதா? என்னை ஏமாத்திட்டான், என்னை வம்பெடுத்துட்டான், என் மேல கைய வச்சுட்டான், என்னைய பறிச்சு பேசிட்டான், எனக்கு கொடுக்காம எடுத்துக்கிட்டான், என்னன்னா பண்ணி இருக்கிறான், மனப்பூர்வமா மன்னிக்கணுமா? ஏசு அது எப்படி ஏசு? எதுக்கு என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஏசு, இல்ல என் வீட்டுக்காட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஏசு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்பாலே போ சாத்தானே, அப்படிதான் அவர் சொல்ற மாதிரி வரும். மனப்பூர்வமாய் தயவு செய்யாமற் போனால், எஸ் சிஸ்டர், மன்னியாமற் போனால் தயவு செய்யாமற் போனால்தான் அவரும் மன்னிக்க மாட்டாரு, மனப்பூர்வமா மன்னிக்க மாட்டாரு. சோ மனதோடு சம்பந்தப்பட்ட ரகசியம். நமக்கு மனது இருக்கு, நமக்கு ஆத்மா இருக்கு. நம்முடைய மனதுல ஆத்மால தயவு இருக்கணும். நம்முடைய மனதுல ஆத்மால தயவுங்கிற மன்னிக்கிற குணம் இருக்கணும். மன்னியாது இருக்கிற குணம் இருக்குதா, இதுல நான் மனம் திரும்பணும். நல்ல உணர்வு வேணும் நமக்கு. என்னோட பரமபிதா எனக்கு மன்னிக்கலன்னா என் வாழ்க்கை அதோகதி, என் வாழ்க்கை அதோகதி, என் நிலைமை அதோகதி, என் வாழ்க்கையும் என் நிலைமையும் அதோகதியா மாறணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நல்ல கதியா இருக்கும், நல்ல நிலைமையில இருக்கும். நல்ல நிலைமையில இருக்கணும்னா என்கிட்ட யாரு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தெய்வத்துக்கிட்ட அந்த நபர் மனம் திரும்பும் போது தெய்வமே அந்த நபரை மன்னிக்கிறாரு அப்படின்னா, தயவு செய்யறாரு அப்படின்னா, சோ என்ன பொறுத்த வரையில ஒருவேளை நான் செஞ்சது தப்புன்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா, நான் உங்களை மன்னிச்சு அவங்களுக்கு தயவு பண்ண மனப்பூர்வமாய் இருக்கிறேன் என்று நான் மனம் திரும்ப வேண்டும். அடுத்த வசனம்,
சோ அவர்கள் என்பது இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் என்ன பண்ணி இருக்கிறாங்க? பாவம் பண்ணி இருக்கிறாங்க. மன்னித்தருளுவீர்களானால், ஆமா, தெய்வத்துக்கிட்ட போய் ரொம்ப கவனமா பேசுறான். ஆண்டவர்கிட்ட போய், தேவரீட்ட போய் ரொம்ப கவனமா என்ன பண்றான்? எங்க ஆட்கள் எல்லாம் சாதாரண ஆட்களே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ற ஆட்கள்? பாவம் செய்யற ஆட்கள் தான். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, நீரே அறிவீர். அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தருளுகிற ஒரு மனம் உமக்கு இருக்குமானால் என்ன செய்யுங்க? மன்னித்தருளும். ஆண்டவரே, தேவரீரே, ஜனங்க அப்படிதான். அவங்க கண்டுகுட்டியும் வைப்பாங்க, மாட்டை கூட வைப்பாங்க, காளை கூட வைப்பாங்க. காலை என்ன வேணா செய்வாங்க. உங்க வேலை மன்னிக்கிறது மட்டும்தான். அப்படி பேசுற, ரொம்ப தெளிவா போய் பேசுறான். அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானா, மன்னித்தருளும். ரொம்ப அழகா பேசிட்டு இப்ப சொல்றான் பாருங்க, வாசிங்க. இப்ப பாருங்க இல்லன்னா அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப யோசிக்க வேண்டிய வசனங்க அந்த வசனம். என் பேரை மட்டும் உங்க ஜீவ புஸ்தகத்துல எழுதி என்னைய நீங்க உங்க இடத்துக்கு கொண்டு போகணும்னு நான் விரும்பல. பாவம் செஞ்ச என்னோட ஜனங்களையும் மன்னிச்சு, இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க மன்னித்தருளி அவர்களையும் எங்க எழுதுங்க. அப்படிதான் அதுக்கு பொருள். சோ உங்க தயவுல எங்க ஜனங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துக்கு வரணும். இல்லன்னா என் பேர் என்ன பண்ணி போடும் அப்படின்னு சொல்லி ஊழியக்கார தயவை பத்தி, தயவு செய்கிற தெய்வத்துக்கிட்ட என்ன அழகா பேசுறான் பாருங்க. ஊழியர்கள் ஜனங்களுக்காக எப்படி வாழணுங்கிறத இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. ஊழியக்கார விசுவாசிகளை தயவு பண்றவனா இருக்கணும். தேவனிடத்துல தேவன் அவர்களுக்கு அவர்கள் செய்யற குற்றங்களுக்கு தயவு பண்ணணுங்கிறத பேசுகிற வேலையை செய்யணும். எல்லாத்துக்கும் பிரதான ஊழியர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் இதைத்தான் பல்லவத்துல இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? பிதா பக்கத்துல இருந்து சொல்லுவார். இந்த நிக்சன் இருக்கிறாங்க, மோசமான வயதான், பிதாவே அவனை மன்னிச்சாரு அப்படின்னு சொல்லுவாரு. நல்லாதான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் வாழ்க்கையை பார்க்கும் போது மோசமானதா இருக்கு. அவனை என்ன பண்ணுங்க? மன்னித்தருளுங்க. இப்ப அப்படியே உங்களை நீங்க போட்டுக்கலாமா இல்லையா? நான் ஒன்ன மாதிரிலாம் மோசமான ஆள் இல்ல பாஸ்டர், நானும் கரெக்டான ஆளு, நான் உத்தமன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். ரொம்ப சந்தோஷங்க. ஆண்டவர் இன்னைக்கு வந்தா நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. நல்ல விளங்கணும். தெய்வத்துக்கிட்ட நம்ம தயவை எதிர்பார்க்கிறவங்களா வாழணும். எனக்காக மட்டும் இல்ல, மற்றவர்களுக்காகவும். இந்த குணம் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஏனென்றால் இந்த குணம் யாருகிட்ட இருக்கு? இயேசுவின் இடத்துல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல மோசே கிட்ட. சோ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற மத்தியஸ்தரா யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இந்த இயேசுவின் குணம் எனக்கு இருக்கணும். எனக்கும் தயவுங்கிற குணம் இருக்கணும். மற்றவர்களுக்காகவும் இந்த தயவுங்கிற குணத்தை நான் என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். நானும் மன்னிக்கணும், மற்றவர்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கைய நான் நடத்தணும். நடத்த மாறும். அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், சூப்பரான வசனம். வாசிக்க கேட்போம். எப்பொழுது இயேசு அப்படின்னா கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு தொங்குறாரு. எங்க தொங்குறாரு? கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறார். சோ என்ன மாதிரியான நிலைமையில இருக்கிறார்? அப்பொழுது இயேசு யார கூப்பிடுறாரு? அவருடைய நோக்கம் எல்லாம் பிதாதான் இருக்கிறார். பிதா எப்படிப்பட்டவர்? தயவு செய்கிறவர், மன்னிக்கிறவர். பிதாவே என்ன அளவா கேட்கிறாரு பாருங்க. நம்ம எல்லாம் காயம் ஆறுனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே 1 2 கேளுங்க ஆண்டவரே,
இல்லன்னா 2ல 1 கேளு ஆண்டவரே. இப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள். கிறிஸ்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க பாத்துறீங்களா? ஆண்டவரே அக்னியை கொட்டும் ஆண்டவரே, என் மச்சனை மேல அக்னியை கொட்டு ஆண்டவரே, என் கொழுந்தியா மேல எரிமலைய ஊத்துங்க ஆண்டவரே. நான் அப்புறாணியாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே, வாய் திறக்காத ஆளாக இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் என்னுடைய கொழுந்தன் என்னிடத்திலே இப்படி நடந்து கொள்ளுகிறான் ஆண்டவரே, அவன் கையெல்லாம் கட்டையாக முளைக்கட்டும் ஆண்டவரே. நம்ம ஜெபம் பிதாவை நோக்கி இப்படி சொல்றோம், என்ன உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் பலவீனமான ஆள் ஆண்டவரே, உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே, நான் 1000 குற்றம் செய்வேன் ஆண்டவரே, ஆனால் அவன் ஒரு குற்றம் செய்து விட்டான் ஆண்டவரே. அவன் எத்தனை குற்றம் செஞ்சுட்டான்? ஒரு குற்றம் செஞ்சுட்டான் ஆண்டவரே. அவனை மன்னிக்காதீங்க ஆண்டவரே. ஒரு காலத்துல அவன் என்ன பண்ணாதீங்க, மன்னிக்காதீங்க. இது யாரு குணம்? நம்ம இயேசுவோட குணம் பாருங்க. எல்லாம் இயேசுவுக்கு மாறா அங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை மீறுதலை பண்ணி இருக்கிறான், அத்தனை அக்கிரமத்தை பண்ணி இருக்கிறான், அத்தனை பாவத்தை பண்ணி இருக்கிறான். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இதாவே இவர்களுக்கு உன்னால சொல்ல முடியுமா கணவரை மன்னியும், உன்னால சொல்ல முடியுமா மனைவிய மன்னியும், உன்னால சொல்ல முடியுமா அண்ணனை மன்னியும், உன்னால சொல்ல முடியுமா அக்காவை மன்னியும், உன்னால சொல்ல முடியுமா பாஸ்டரை மன்னியும், உன்னால சொல்ல முடியுமா இந்த விசுவாசம் மன்னியும்? ஒன்னிடத்துல தயவு வெளிப்படுமா? வெளிப்படுகிறதா? இயேசு பாருங்க, மோசேயை காட்டி இயேசு அதை விட சிறப்பா பண்ணிருக்கிறாரு சொன்னோம். அதை நிரூபிக்கிற வசனம், நான் தயவு செய்ய வேண்டும், நான் மன்னிக்கும்படி ஜெபிக்க வேண்டும். ஜெபத்துல மன்னிக்கிறத பத்தி இங்க எழுதியிருக்கு. பிதாவை நோக்கி மன்னிப்ப பேசணும்னு எழுதியிருக்கு. பிதாவை நோக்கி தயவை பற்றி பேச வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் என் வாழ்க்கையில கத்துக்கணும், என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். அடுத்த வசனம், ஆமா தாங்கினதெல்லாம் என்ன ஆச்சு? ஒருவரை ஒருவர் தாங்கி, அது எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியாது? ஒருவர் மேல் ஒருவருக்கு என்ன உண்டானால், ஆமா ஐயோ நம்ம அடுத்தவங்க மேல எவ்வளோ குறைபாடு உண்டாகிறத பாக்குறோம். நம்மள வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மள என்ன சொல்ல மாட்டாங்க, வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம சோதரம் சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அது சொல்ல மாட்டாங்க சோதரம். அதை விட நம்ம மதிச்சு போய் கூப்பிடுவோம், வரமாட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வரலன்னா 1008 கோபத்தை காட்டுவாங்க. என்னென்ன குறைங்கிறீங்க? ஐயோ பாருங்களேன், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் அப்படின்னா என்ன? ஒருவர் பேர்ல ஒருவருக்கு என்ன பாடு உண்டாகும்? வரும். உதாரணம் சொல்லட்டுமா? நிக்சனுக்கு ஆரோக்கியமேரி மேல கோபம் வரும். என்னவே சொல்லிட்டு போறேங்க, எதுக்கு உங்களை சொல்லி வம்பு? ஒருவர் பேர்ல ஒருவருக்கு என்ன உண்டாகும்? அத உண்டாகும், நல்ல இயல்புதான். அப்புறம் வாசிக்க கேட்போம். அருமையா வசனம் போட்டிருக்க பாருங்களேன். யார் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர். நான் ஆரோக்கியமேரிய மன்னிக்கிறேன், நான் எங்க வீட்டம்மாவை மன்னிக்கிறேன். எங்க வீட்டம்மா என்ன பண்ணணும், போனா போதுற அப்படின்னு மன்னிக்கணும். ஒருவர் பேர்ல ஒருவர் குறை உண்டாவதான் செய்யும். இப்ப என் குறைய கிறிஸ்து என்ன பண்ணாரு, மன்னிச்சாரு. நான் என் மனைவி குறைய என்ன பண்ணிதான் ஆகணும், மன்னிச்சுதான் ஆகணும். நான் பாருங்க ஒரு சின்ன உதாரணம். மதியானம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க எங்க வீட்டம்மா. எடுத்து கொண்டாங்க நடு வீட்டுல வைப்பாங்க, எல்லாத்தையும் சாப்பாடை வச்சிருவாங்க. சாப்பாடு இப்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு உள்ள வச்சுட்டு அங்கிட்ட எங்கேயாவது கிடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹால்ல அப்படியே கிடக்கும். எது ஒரு பக்கம் அவங்க கிடப்பாங்க, இன்னொரு பக்கம் எடுத்துட்டு வந்து வச்சதெல்லாம் அப்படியே கிடக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தா என்ன ஆகுறது? ஓ இங்க சாப்பிடுறாங்கன்னு போயிருவாங்களோ. எங்க வீட்டுக்கு யாராவது வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன்.
ஏன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சில விஷயங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் அப்படியே பாத்தீங்கன்னா முஜிரி கடை மாதிரி இருக்கும். என்ன கடை போச்சு பாஸ்டர், நீ தொலைஞ்ச இன்னைக்கு மாட்டின இன்னைக்கு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இங்க பாருங்களேன், சமயத்துல டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வீட்டம்மா டம்ளர் அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க. ஸ்தோத்திரம். டம்ளர் அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? டம்ளரை ஓரமா வச்சிருப்பாங்க, நடுப்புல கொண்டு வந்து வச்சிருவேன். எதுக்கு தெரியுமா? என் மனைவி கண்ணுல பட்டு அவங்க எடுத்து வைப்பாங்கன்னு வைப்பேன். அவங்க கரெக்டா டம்ளரை தாண்டிட்டு போவாங்க. எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? அவங்க டம்ளரை எடுத்து வைப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? நான் ஓரத்துல தானே வச்சேன், நடுப்புற யாரு வச்சது? நீங்க தான் வச்சீங்களா? இதான் உங்க வேலை தானே இது. ஏன் அதை உள்ள கொண்டு வைக்க மாட்டீங்களா? நீ குடிச்சிட்டு வச்ச டம்ளர் ஆச்சு, அதை நீ கொண்டு உள்ள வைப்பன்னு சொல்லிதான் நடுப்புற வச்சு. அது ஓரமா தானே இருந்துச்சு. அவங்களுக்கு பிரச்சனை என்ன? ஓரமா இருந்தது எங்க வந்திருக்கு? எப்ப பாஸ்டர் நடந்துச்சு? ஒன்ஸ் அப்பான் a டைம், ஒரு காலகட்டங்கள் நடந்துச்சு. ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு என்ன வரும்? நல்லா சின்னதை சொல்றேன்னா நிறைய பெருசா வந்திருக்கு, வரும் போகும் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நம்ம எல்லாரும் என்ன பண்ணியே ஆகணும். ஆமா, எத்தனையோ வீட்டுலங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நடந்து 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 அது வரிசையா மூட்டையா மாறி அப்புறம் பார்த்தா புருஷனும் மனைவியும் பாத்தீங்கன்னா புருஷன் வடக்க பார்த்தா உட்காருவாரு, மனைவி தெக்க பார்த்தா உட்காருவாங்க. சார் ரெண்டு பேரும் திசை காட்டுறாங்கன்னு மத்தவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா வாழ்க்கையே வாழாம வீணா போறாங்கன்னு அர்த்தம். நிறைய நடக்கும். மன்னிப்பு ரொம்ப முக்கியம், தயவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது? சில விஷயம் மன்னிக்கிறோம், பல விஷயம் என்ன பண்றதே கிடையாது, மன்னிக்கிறதே இல்லை. சில விஷயம் மறந்துடுவோம், அதனால மன்னிச்ச மாதிரி நினைச்சுக்கிறோம். அதான் பிரச்சனை. சில விஷயத்த என்ன பண்ணிருப்போம்? ஓ, நான் நினைச்சேன் 7 தப்பு தான் பண்ணாங்க, நினைச்சேன் 70 தப்பு பண்ணிருக்கிறாங்களா, விடமாட்டேன் விடமாட்டேன், அப்படிதான் நம்ம போறோம். ஆனா ஏங்க நம்மளால மன்னிக்க முடியல? மன்னிக்கிறதுக்கு, தயவு செய்கிறதுக்கு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய கடைசி வசனம் எபேசியர் 4:32 நம்ம எல்லாரும் எடுப்போம். இப்ப வாசிக்க கேட்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அருமையான வசனங்க. இந்த வசனத்தை தியானம் பண்றதுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. நான் குறிப்பா என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா, என்கிட்ட தயவு இல்லாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட மன்னிக்கிற தன்மை இல்லாம இருக்கு அப்படின்னா நான் யாருக்குள்ள இல்ல, நான் யாருக்குள்ள இல்ல தான் பிரச்சனை. சபைக்குள்ள இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? சபைக்குள்ள இருக்கிறேன். ஆனா யாருக்குள்ள இல்ல? கிறிஸ்துவுக்குள்ள இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இல்லன்னா என்ன அர்த்தம்? வார்த்தைக்குள் இல்லை. அதான் பைபிளே எடுக்கிறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது என்ன எடுக்கிறோம்? பைபிள் எடுக்கிறோம். திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரை என்ன லீவு பாஸ்டர்? எதுக்கு லீவு? பைபிளுக்கு லீவு. அப்படிலாம் இல்ல பாஸ்டர், எங்களுக்கு என்ன இல்ல, டைம் இல்ல, I'm very so busy. அப்படி என்னங்க பண்ணீங்க? அடுப்பத்த வச்சேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? தூங்குனேன். பிடிச்சிருச்சு பாஸ்டர். என்ன எடுக்கிறதே கிடையாது. பக்கம் சிரிக்கிறோம், ஒரு பக்கம் எவ்வளவு கொடுமையா வாழ்றோங்கிறத சிந்திக்கணும். நீ எப்ப கிறிஸ்துவுக்குள்ள வர்றது, நீ எப்ப வார்த்தைக்குள்ள வர்றது, நீ எப்ப வேதத்துக்குள்ள வர்றது, காலம் ஓடிடும். காலையில கண்ணாடிய பார்த்தா அங்கிட்ட நிறைச்சிருக்க முடியல, மீசையில கூட ஒன்னு மறைச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா என்ன ஓடுது? காலம் ஓடுது.
நீ மன்னிக்காமடியே உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு நமக்கே தெரியாது பொட்டிக்குள்ள தூங்குவோம். எதை செய்யாம தயவுங்கிற கனியை வெளிப்படுத்தி வாழ்க்கையை நடத்தாம. இது என்ன கொடுமை தெரியுமா? எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நம்ம கிட்ட யாராவது தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி எதையுமே மன்னிக்காம, யாருக்கிட்டயுமே தயவை காட்டாம, யாருக்குமே தயவு செய்யாம வாழ்க்கை ஓடிரும். எங்க எல்லை வர, கடைசி வர ஓடிரும். இல்ல என்ன அப்படின்னா, நம்ம பண்ணி வச்சிருப்போம் ஊறுபட்ட தப்பு. இத்தனை தப்புகளை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சிருப்போம். இங்க கீழே இருக்கிற பூரா நமக்கு ஸ்தோத்திர கூட்டம் வச்சிருவான். அவன் என்ன நினைச்சுக்குவான் தெரியுமா? நம்ம ஸ்தோத்திர கூட்டம் வச்ச உடனே பிதாவின் வலது பார்சத்துல இருக்கிற இயேசுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டோம்னு அவன் நினைச்சுக்குவான். ஆனா நம்ம இங்க தயவு பண்ணாம நம்முடைய வாழ்க்கையை நடத்திருக்கோம் பாருங்க. எல்லா பாவங்களையும், எல்லா மீன்களையும், எல்லா அக்கிரமங்களையும் பண்ணிருக்கோம் பாருங்க. பிதா அங்க எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருவாரு? எதையுமே மன்னிக்க மாட்டாரு. கடைசி இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாரு? நியாயத்தில் வந்து நிப்பாட்டுவாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெய்வம் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டா நம்மள தெய்வம் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? முதல்ல நம்மளதான் கூப்பிட்டு புதிய எருசலேமுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அங்க வேற மாதிரி இருக்கும். கூப்பிடலாம் மாட்டாரு, கைய காட்டுவாரு, அழகா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம போக மாட்டாரு, அடப்பிடிப்போம். தெரியும் நம்ம இங்க அடப்பிடிக்கிற ஆள் தானே, அங்கேயும் போய் என்ன பண்ணுவான்? அடப்பிடிக்கிற ஆள் தானே, அவருக்கு தெரியும். அழகா அவன் பாப்பான், சூரியன் பாப்பான், அழகா என்ன பண்ணிடுவான்? அப்படியே தூக்கி கொண்டு போய் எங்க விட்டுருவான்? அக்கினியும் கந்தம் எரிகிற உள்ளே போ அப்படின்னுவான். வேற வழி இல்ல, போய்தான். நமக்கு அது வேணுமா? தண்டனை வேணுமா? மன்னிக்கப்படாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வேணுமா? அப்ப நம்ம மன்னிக்கப்படாம போக கூடாது. அப்படின்னா தெய்வம் நம்மளை மன்னிக்காம விடுறாரு அப்படின்னா நம்ம மன்னிக்காம விட்டு இருக்கிறதுல இருந்து இந்த பூமியில மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கே நம்ம மனம் திரும்பணும். எல்லாரும் எழும்புவோமா? இன்னைக்கு நாம கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன? நாமும் மனம் திரும்ப வேண்டிய சத்தியம் என்ன? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து, வாலிப பிள்ளைகள்ல இருந்து, சகோதரிமார்கள் இருந்து, சகோதரர்மார்கள் இருந்து, பெரியவங்கள்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? தயவுங்கிற ஆவியின் கனி தேவை. அது நம்ம வாழ்க்கையில வெளிப்படாம அதற்கு தடையா மன்னியாமங்கிற குணம் இருக்குதாங்கிறத இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். வேதத்துல எங்கெல்லாம் தயவு வருதோ அங்கெல்லாம் மன்னிப்பு வருது. வேதத்துல எங்கெல்லாம் தயவு செய்யலையோ அங்கெல்லாம் மன்னியாம வருது. நான் யாரையாவது ஏத்துக்காம இருக்கானா? என் கணவனை ஏத்துக்காம, என் மனைவியை ஏத்துக்காம, என் பிள்ளைகளை ஏத்துக்காம, என் அண்ணனை ஏத்துக்காம, என் தம்பியை ஏத்துக்காம, என் தங்கச்சியை ஏத்துக்காம, என் அக்காவை ஏத்துக்காம, என் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை ஏத்துக்காம, அதாவது மன்னிக்காம இருக்கிறேனா, மன்னிப்பு கொடுக்காம இருக்கிறேனா? ஒருவேளை அவன் தப்பு பண்ணிருப்பாங்களா? ஏதோ ஒரு அக்கிரமத்தையோ, ஏதோ ஒரு மீறுதலையோ, ஏதோ ஒரு பாவத்தையோ என்கிட்ட பண்ணி இருக்கலாம். நான் மன்னிக்காம இருக்கிறேனா? மன்னிப்பு கொடுக்காம இருக்கிறேனா? இல்ல ரொம்ப உக்கிரமா, ரொம்ப அதி பயங்கரமா என்கிட்ட தப்பு பண்ணவங்கள தப்ப விட மாட்டேங்கிற ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோமா? தயவுகிற கனிக்கு வாய்ப்பே இல்லாம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? என்னுடைய மனநிலை என்ன? என்னுடைய ஆவியின் நிலை என்ன? என்னோட சரீரத்தின் நிலைமை என்ன? எனக்கு உணர்த்துற தெய்வமே இஸ்ரவேலருடைய பாவத்தை எப்படியும் பிதா மன்னிக்கணும், என் தெய்வம் மன்னிக்கணும்னு சொல்லி என் பேர ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடணும்னு சொல்லி மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டானே. இது இயேசுக்கு அடையாளமான ஒரு பாத்திரமா இருக்கிறது. இயேசு இந்த பூமிக்கு மனிதனாக வந்த பொழுது, வாழ்ந்த பொழுது அவர் எவ்வளவு தயவுள்ள தெய்வமா இருந்தாரு. மனுஷனா இருக்கும் போது அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்தாரு, ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ்ந்தாரு.
அப்படி அவர் ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம் தான் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு தொங்கும் போது தன்னை சிலுவையில அடித்து கொலை செய்த அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியன்னு சொல்லி தயவை வெளிப்படுத்தினாரே. வார்த்தை தயவை வெளிப்படுத்தினது. நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? இயேசுவுக்கு சீசனா, இயேசுவுக்கு சீசியா, தேவனுக்கு புத்திரனா புத்திரியா, தேவனுடைய ராஜ்யத்துல சபைக்குள்ள சத்திய மார்க்கத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம எந்த தப்புமே பண்ணாம இருக்கிறோமா? நீங்கள் மன்னியாவது இருந்தா, மற்றவங்க செய்யற தப்பிதங்களை மன்னியாம இருந்தீங்கன்னா பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில என்ன சார்ந்த ஜனங்க, அது சொந்த பந்தமோ குடும்பங்கள்ல இருக்கிறவங்களோ சபையில இருக்கிறவங்களோ யாரோ என்கிட்ட தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க எங்க இடத்துல வந்து உணர்ந்து மன்னிப்பை கேட்கும் போது நான் மனப்பூர்வமா அதை மன்னிக்கணுமே ஒழிய நான் தயவை வெளிப்படுத்தாம வாழக்கூடாது. நான் மனப்பூர்வமா மன்னிக்கிற ஒரு சுபாவத்தோட வாழ்கிறேனா, அந்த சுபாவம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை மன்னித்தது போல நான் வாழ்க்கை நடத்தல. என்ன தெய்வம் மன்னிச்சிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள மன்னிச்சாரு. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்திருந்தேன் அப்படின்னா ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி நான் வாழ்க்கை நடத்தாம இருக்கிறதெல்லாம் உணர்ந்து மனம் திரும்பி இனிய வாழ்க்கைய நான் எல்லாரும் மனம் திரும்பும் போது, என்கிட்ட தப்பு பண்ணிட்டு மனம் திரும்பும் போது மன்னிக்கக்கூடிய தயவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா நான் மாறணும்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கலாமா? அதுல ஒரு மனம் திரும்புதலோட நாம ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா தயவு செய்கிற ஆவியின் கனி நம்மிடத்துல வெளிப்பட, தெய்வ கிருபை நமக்கு வெளிப்பட இப்போது நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் செபிப்பார். நம்மை தாழ்த்துவோம். மகிமையை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உண்மையே தொழுது செய்திருக்கிறோம். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. ஆமென் ஆமென். செபிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மாற ஸ்தோத்திரம். ஆமென். மாறுவதற்கு வாழ்வதற்கு செபிக்கிறோம். ஆனப்படக்கூடாது. ஆமென். கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆமென் ஆமென். செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென்.